ஸோ மார்பகத்தை அகற்றுறது பின்னாடி நம்ம என்னதான் நோயிலிருந்து குணமடைஞ்சிட்டாலும் நம்ம சைக்கலாஜிக்கலா நமக்கு ஒரு பாடி பார்ட் மிஸ்ஸிங்கா இருக்குங்கிறது அவங்களுக்கு லைஃப் லாங்கா அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்போ கை துண்டாயிடுச்சு, மிக்சியில கை வச்சுட்டாங்க, இல்ல கதவுல கை வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க துண்டான பாகத்தை கரெக்டான முறையில ப்ரிசர்வ் பண்ணி ஒரு பாலித்தீன் கவர்ல ரேப் பண்ணி அதை ஒரு ஐஸ் ஜார்ல வச்சு வித்தின் 6 hours கொண்டு வந்தீங்கன்னா நாங்க மைக்ரோ சர்ஜரி மூலியமா அந்த துண்டான பாகத்தை ஒட்ட வைக்க முடியும். சில தழும்புகள் பள்ளமா இருக்கும், சில பேர்த்துக்கு மேடா இருக்கும். அந்த பள்ளமா இருக்கிறத நம்ம லெவல் பண்றதுக்கு நம்ம அடிவயிற்றுல இருந்து தொடைப்பகுதிகள்ல இருந்தும் ஃபேட்டை இன்ஜெக்ஷன் மூலியமா எடுத்து எங்க பள்ளமா இருக்கோ அந்த இடத்துல நம்ம அந்த ஃபேட்டை போட்டா ஸோ அந்த தழும்பு லெவல் ஆயிரும். வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் கேஜி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட MBBS அண்ட் MS ஜெனரல் சர்ஜரி நான் கோவை மருத்துவக் கல்லூரியில் முடித்தேன். என்னோட MCH பிளாஸ்டிக் சர்ஜரி நான் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரியில் முடிச்சுட்டு அங்கே CMC வெள்ளூரில் 3 years ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே கேஜி ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன அப்படிங்கிறது நம்ம பப்ளிக் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, தமிழாக்கம் என்னன்னா மறுசீரமைப்பு மற்றும் புனரமைப்பு சர்ஜரி. சீரற்ற நிலையில இருக்கிற எந்த ஒரு உடல் பாகத்தையும் பழையபடிக்கு மறுசீரமைப்பு பண்றதுதான் எங்களோட வேலை. இப்போ என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு பிரஸ்ட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் என்னன்னா மார்பகத்தை அகற்றுறது. ஸோ மார்பகத்தை அகற்றுறது பின்னாடி நம்ம என்னதான் நோயிலிருந்து குணமடைஞ்சிட்டாலும் நம்ம சைக்கலாஜிக்கலா நமக்கு ஒரு பாடி பார்ட் மிஸ்ஸிங்கா இருக்குங்கிறது அவங்களுக்கு லைஃப் லாங்கா அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம மறுசீரமைப்பு பண்ணலாம்? எதர் இம்ப்ளான்ஸ், பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் மூலியமா பழையபடிக்கு நம்ம பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். இல்ல பேஷண்டோட அடிப்பகுதி வயிற்றுல இருந்து சதையை எடுத்துட்டு பிரெஸ்ட்ல வச்சு பழையபடிக்கு பிரெஸ்ட் இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம். லைப்போசக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட கொழுப்பை சிறு சிறு பார்ட்டிகல்ஸா கன்வெர்ட் பண்ணி ஒரு லிக்விடா முறையில நம்ம உடம்புல இருந்து வெளியே எடுக்கிறோம். அதுதான் லைப்போசக்ஷன். இது ஒரு லைப்போசக்ஷன் மெஷின் வச்சு அண்டர் அனஸ்தீஷியா பண்ணுவோம். ஆனா உடம்புல எந்த தழும்பும் இருக்காது. ஸோ இது ஒரு பெயின்லெஸ் சர்ஜரி. பேஷண்ட் ஒரே நாள்ல வீட்டுக்கு போயிடலாம். இட் இஸ் அ மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. அதாவது பெயின் இல்லாத உடனே we are ready to work on the next day. அந்த மாதிரி ஒரு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி லைப்போசக்ஷன். ஸோ நம்ம சோஷியல் கான்சிக்வன்ஸ்க்காக நம்ம இதை யார்ட்டையும் ஷேர் பண்ணாம விட்டுருந்தோம்னா இவ்வளோ சிம்பிளா முடிய வேண்டிய சர்ஜரியை நம்ம லைஃப் லாங் நம்ம இழுத்துட்டே போயிட்டு இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் சில பேர்த்துக்கு இது ஆக்சிடென்ட்னாலயோ இல்லை பை பர்த்னாலயோ முகம் ஒரு முகத்துல இருக்கிற நோஸ் ஒரு பக்கம் கோணையா போயிருக்கலாம், இல்லை நோஸ் அழகற்ற நிலைமையில ஒரு புடைச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்க்கு ரைனோபிளாஸ்டிங்கிற சர்ஜரி நாங்க ஆஃபர் பண்றோம். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற விலா எலும்பை எடுத்து நமக்கு எந்த பாகங்கள்ல எலும்பு வளைஞ்சிருக்கோ அதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுவோம். ஸோ ரைனோபிளாஸ்டி ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான். நம்ம 2 to 3 daysல பேஷண்ட் இஸ் பேக் ரெடி டு கோ டு ஒர்க். அண்ட் உடல் பருமன் இப்ப இந்தியால இருக்கிற மோஸ்ட் ரெட்ஃபுல் டிசீஸ் ஒபிசிட்டி. ஸோ என்னதான் நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ணாலும் சில ஃபேட் வெயிட் ரிடக்ஷனால குறையாது. எக்ஸாம்பிள் லோயர் அப்டாமினல் ஃபேட், அதாவது அடிவயிற்றில் இருக்கிற கொழுப்பு, இல்ல கைப்பகுதிகளில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு. ஸோ அதையெல்லாம நம்ம லைப்போசக்ஷன்ங்கிற முறையில எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ட்ராமா, அதாவது விபத்து மற்றும் அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் ட்ராமா அப்படின்னா என்னன்னா, இப்போ கை துண்டாயிடுச்சு, மிக்சியில கை வச்சுட்டாங்க, இல்ல கதவுல கை வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க துண்டான பாகத்தை கரெக்டான முறையில ப்ரிசர்வ் பண்ணி ஒரு பாலித்தீன் கவர்ல ரேப் பண்ணி அதை ஒரு ஐஸ் ஜார்ல வச்சு வித்தின் 6 hours கொண்டு வந்தீங்கன்னா நாங்க மைக்ரோ சர்ஜரி மூலியமா அந்த துண்டான பாகத்தை ஒட்ட வைக்க முடியும். ஸோ இந்த அவேர்னஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். துண்டான பாகத்தை 6 மணி நேரத்துக்குள்ள ப்ராப்பரா நீங்க ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ரீஇம்ப்ளான்டேஷன் இஸ் பாசிபிள். இல்லைன்னா அந்த விரலோ அந்த பாகமோ லைஃப் லாங் நம்ம இழக்க நேரிடும். ஸோ அது இல்லாம நம்ம கால் பகுதி, கைப்பகுதி எங்க நம்ம ஆக்சிடென்ட் ஆனாலும் ஒரு இடத்துல தசை இல்லை அப்படின்னா அந்த தசையை அந்த இடத்த கவர் பண்றதுக்கு வேறொரு இடத்துல இருந்து தசை எடுத்து நாங்க கவர் பண்ணுவோம். இது எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரியில நாங்க செய்யறோம். முகத்தில் அழகற்ற வடு, இல்ல நமக்கு ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிற ஒரு மச்சம், பிறவியில இருந்தே ஒரு மச்சம், மறு, அழகற்ற வடு அந்த மாதிரி இருந்தா அது எல்லாமே நம்ம சர்ஜரி செஞ்சும் இல்ல சர்ஜரி இல்லாமையும் நம்ம இன்ஜெக்ஷனாலையும் அகற்ற முடியும். ஃபேட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, சில தழும்புகள் பள்ளமா இருக்கும், சில பேர்த்துக்கு மேடா இருக்கும். அந்த பள்ளமா இருக்கிறத நம்ம லெவல் பண்றதுக்கு நம்ம அடிவயிற்றுல இருந்து தொடைப்பகுதிகள்ல இருந்தும் ஃபேட்டை இன்ஜெக்ஷன் மூலியமா எடுத்து எங்க பள்ளமா இருக்கோ அந்த இடத்துல நம்ம அந்த ஃபேட்டை போட்டா ஸோ அந்த தழும்பு லெவல் ஆயிரும். ஸோ நம்ம முகத்துல எங்கெல்லாம் சீர் இல்லாம எய்தர் பிக்மெண்டேஷன் இல்ல சர்ஃபேஸ் பள்ளமா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி மூலியமா சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு பாகம்
சீரற்ற நிலையில இருக்கு, எய்தர் வடு, அன்சைட்டி ஸ்கார், அக்லி ஸ்கார்னு சொல்லுவோம் அந்த மாதிரியோ, இல்ல ஏதாவது ஒரு பார்ட் பெருசா இருக்கு. எக்ஸாம்பிள் இப்ப ஜென்ஸுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கைனகோமாஸ்டியா. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து வெளியே டிஸ்கஸ் பண்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு நீங்க சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகி டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கிற அவசியமே இல்லை. யூ கேன் கம் டு அஸ் டு கேஜி ஹாஸ்பிட்டல். வி ஹேவ் அ வெரி குட் டீம் ஹியர். நாங்கள் எங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி டீம் மூலமா வி வில் ஹெல்ப் யூ. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி சம்பந்தமா ஆர் எனி கன்சல்டேஷன், we are ready to help you in KG Hospital.